இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஏர்போர்ட் ரெக்யர்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து நமக்கான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் செட்டில் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஆஃபீஸர் லெவலில் எடுக்கிறாங்க. காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் நம்ம வர மாதிரி. சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதில் காரும் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடும் கொடுத்துட்றாங்க. தரமான அரசு பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். என்னென்ன கேட்டகரியில் அவங்க ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி மூலயமா ஃப்ளையிங் ஃப்ரான்ச்சு, கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஃப்ரான்ச்சஸில் நம்மளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏஎஃப்சிஏடி என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டி, அதில் கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன் அப்படின்னு கேட்டகரியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேரையும் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது தவிர்த்து என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது, அது நம்ம பார்த்துக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கமிஷனில் எஸ்எஸ்சி ஃபார் மென் அண்ட் உமன் ஒரு 5 நாளைக்கு இன்டர்வியூ மட்டும்தான் நடைபெறும். இதில் 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். உங்களோட மார்க்கை வச்சு டேரெக்டாக இந்த எஸ்எஸ்சி இன்டர்வியூக்கு ஷார்ட் டெஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல்லேருந்து 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலான வந்திருக்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா careerindianairforce.cdac.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் ட்ரைனிங் டைம்லேயே நமக்கு 56,100 சம்பளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாக 56,100லேருந்து 1,77,000 வரைக்கும் நமக்கான சேலரி இருக்கும். இது தவிர்த்து அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷன் டு பே அலவன்ஸ், நிறைய அலவன்ஸஸ் நமக்கு வந்து தனித்தனியாக கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரிவிலேஜஸ் என்னென்ன இருக்குது, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 1.2 crore இன்சூரன்ஸ் கவரும் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவுக்கு டேட்டூஸு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பே பண்ணுறது ஒரு 550 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. ஷார்ட் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயில் மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணால் போதுமானது. ஸோ இது ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்புங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களாம் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்படி ஒரு ஜாப் இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.